வணக்கம் உறவுகளே, இது வளைகாப்புக்குள்ள அந்த வீடியோ தான். அதில் வந்து ஃபுல்லாக சொல்ல முடியலங்கிறதுக்காக செகண்ட் ஒன்று இது வந்து ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பழம், அப்புறம் வந்து ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து சேரீலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நம்ம ஊரில் வந்து முக்கால்வாசி வளைகாப்புக்கு வந்துட்டு கல்யாணத்துக்கு கட்டியிருந்த அந்த முகூர்த்த வேறு சேலையே கட்டிடுவோம். அவங்க ஊரில் வந்து புதுசாக வாங்குவாங்களாம். இவங்க வந்துட்டு ஆதிவாசி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, ஒடிசாவில் பழங்குடியினர். இவங்க வந்துட்டு 4 வருஷம் நம்மளோட சேர்ந்து தான் வேலை பார்த்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த பழக்கத்துக்காக நம்ம போகணும். அதுவும் இல்லாமல் வந்துட்டு அவங்களுக்கு வந்து என்னென்னாக்கா லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, ஏதாவது இந்த மாதிரி பர்ச்சேசிங் பண்ணாலும் சரி எனக்கு கூப்பிடுவாங்க. சின்ன கூட நம்மளோட தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு பீடமல்லிக்கு கொஞ்சம் வேறு கம்பெனி பார்த்து போயிட்டாங்க. நம்மளும் வெளில வந்துட்டு வாடகைக்கு வந்துட்டோம் வீடுங்கனால அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப டச்சில். ஆனால் ஏதாவது ஒன்றா ஃபோன் பண்ணாங்க கொள்வாங்க. இப்போ கன்சீவ் ஆனதுலேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறது, சந்திராபுரம் செக்கப் பண்ணுறது, மாதத்தில் 2 நாள் செவ்வாய்க்கிழமை ஹாஸ்பிட்டல் போகிறது, எல்லாத்துக்கும் மேலே 107 வர சொல்லி நான் வந்துட்டு அழைச்சி போயிட்டுருக்கேன். இவங்க மட்டும் இல்லாமல் இங்கே நான் இருக்கிற ஏரியா பக்கத்தில் உள்ளவங்க மாதமாக இருக்கிறவங்க தமிழ்காரங்களாக இருந்தாலும் சரி, ஹிந்திக்காரங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுமே நான் வந்துட்டு கூட அழைச்சிட்டு போயிட்டு என்னால் முடிஞ்ச ஒரு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். சேவை ஏதாவது சோசியல் சர்வீஸ் மாதிரி. அப்புறம் என்னக்கா வளைகாப்புக்கு வந்துட்டு என்னோடய பையனை வந்துட்டு கூட்டு மடியில் உட்கார வச்சுருந்தாங்க. சின்ன குழந்தை உட்காருக்குன்னா அவன் சின்ன பிள்ளைய நல்லா உட்காந்துருந்தான். இப்போலாம் கொஞ்சம் நல்லா பெரிய பையன் ஆகிட்டானா, 4 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு. அதனால் வெக்கப்பட்டு கீழே இறங்கி போயிட்டான். அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து அவங்களோட அண்ணி ஸ்வீட்ஸு பழம் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கட் பண்ணி ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷமாச்சு. ஆடவே ஆரம்பிச்சிட்டாங்க சந்தோஷத்தில். கூடவே அவங்க வீட்டுக்காரங்களுக்கும் அந்த அண்ணி வந்துட்டு ஸ்வீட்ஸு பழம்லாம் ஊட்டி விட்டாங்க. அந்த பொண்ணு ஊட்டி விட்டாங்க. ஊரில் இருந்தால் நல்லா சூப்பராக செஞ்சுருப்பாங்க கிராண்டாக. இங்கே வந்துட்டு கம்பெனியில் இருக்கிறோம் தமிழ்நாட்டுங்கனால அந்தளவுக்கு வந்து யாரையும் தெரியாதுங்கனால யாரையும் வந்து இன்வைட் பண்ணல. எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அதாவது அவங்க அண்ணி வந்துட்டு அவங்க ஊரில் டிஷ் அந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சுட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் என்னன்னாக்கா அந்த பொண்ணு தினமும் எனக்கு இந்த மாதிரி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்களும் சரி கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம். அவங்களுக்கு வந்து அடுத்த மாதம் வந்து மார்ச் 15 வந்துட்டு டேட் கொடுத்துருக்குறாங்க. நல்லபடியாக அவங்களுக்கு சுகப்பிரசவம் வாங்கன்ட்டு எல்லோரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க எனக்காக. நானும் தினமும் வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறேன். இதில் ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு பெயின் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அட்மிட் பண்ணதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வலி இருந்துச்சு. ஒரு 4 to 5 hours வரையும். அப்புறம் செக் பண்ணிவிட்டு இது வந்து சாதாரண நார்மலான சூட்டு வலி தான் சொல்லிட்டு மருத்துவ கொடுத்து 1 day வந்து அங்கே ஸ்டே பண்ண சொன்னாங்க. நைட்டு மட்டும் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் நல்லா ஆன பிறகு திரும்ப அனுப்பி விட்டாங்க வீட்டுக்கு. பார்த்தீங்கன்னாக்கா ஆம்புலன்ஸ்லாம் வந்து அவங்கள வந்துட்டு அழைச்சிட்டு போயிருந்துச்சு. கூடவே நானும் போயிருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் ப்ராப்ளம் அப்படிங்கிறனால போகும்போது முடிஞ்ச அளவு திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம். எங்களுக்கு முக்கால்வாசி தெரிஞ்சது என்னென்னா இது கண்டிப்பாக வந்து டெலிவரி பெயினாக இருக்குது, லேபர் பெயினாக இருக்குது, நார்மலான பெயின் தான் அப்படின்னு நினச்சோம். இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் பயம். ஃபஸ்ட்டு குழந்தை அப்படிங்கிறனால அது இல்லாமல் அவங்க வீட்டுக்காரங்க கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு. அதனால கொஞ்சம் பயந்துட்டாங்க. நானும் கூட போயிருந்தேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு நாள் நைட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் நாங்கள் வந்துவிட்டோம். அவங்களுக்கு அடுத்த மாதம் டேட்டு, என்ன குழந்தை பிறக்க போகுது என்னங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். டெலிவரி வீடியோவும் போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்காக எனக்காக சேர்த்து ப்ரே பண்ணிக்க. நல்லபடியாக தாயும் செய்யும் சுகப்பிரசவமே நல்லபடியாக வரணுன்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.